ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் என்னோடய பள்ளியில் உடன் படித்த ஒரு சில நண்பர்களும் சேர்ந்து இளைஞர்கள் கல்வி வளர்ச்சி மற்றும் தொண்டு அறக்கட்டளை என்ற இந்த ஒரு அறக்கட்டளையை நிறுவியிருக்கோம். இந்த அறக்கட்டளையோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, கல்வி, இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், மரக்கன்று நடுதல் மற்றும் உணவு வழங்குதல். கல்வி அப்படி என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் நம்ம அநேகரை பார்க்கலாம், அநேக பிள்ளைகளை பார்க்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களால படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்கள நம்ம தேடி சென்று பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது தான் நம்முடைய பிரதான நோக்கம். அதாவது ஒரு குழியில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த குழியில் ஒரு 10 பேர் இருக்கிறப்போ ஒரு 9 பேர் சேர்ந்து அந்த ஒருத்தரை தூக்கி மேலே விட்டாங்கன்னா, மீதி இருக்கிற அந்த ஒருத்தர் அந்த 9 பேரையும் மேலே எடுப்பதற்கு கண்டிப்பாக பிரயாசப்படுவாங்க. கண்டிப்பாக பிரயாசப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த 9 பேரையும் வெளியே கொண்டு வருவாங்க. அது மாதிரி தான் நாமளும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேலே வெளியே வந்திருக்கோம். அப்படி வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம பகுதியில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, நம்ம பகுதியில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் பகுதியில் சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம், உங்கள் பகுதியிலையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சில பிள்ளைகளை பார்க்கலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும், ஆனால் அவங்க ஒருத்தரால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து உதவி செஞ்சிங்கன்னா, நம்ம அனைவரும் ஒன்றாக கை கோர்த்து அந்த பிள்ளையோட படிப்பை, அந்த பிள்ளை படிக்க நம்ம கண்டிப்பாக உதவி செய்யலாம். அது மாத்திரம் இல்லாமல், கல்வி மட்டும் இல்லாமல் அடுத்தது காரியம் இரத்த தான முகாம் மற்றும் மருத்துவ முகாம். இரத்த தான முகாம் அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி யாராச்சும் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படுற ரத்தம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேகருக்கு ஃபோன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடாது அப்படின்னா இரத்த தான முகாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நாம ரத்தம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அந்த ரத்தத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தருவங்க ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த ஒரு உயிரை காப்பாற்றுகிற அந்த ஒரு காரியம் நமக்கு இருக்கும். அதனால் இரத்த தான முகாம் மற்றும் மருத்துவ முகாம், ஏழை எளிய ஜனங்களுக்கு வேண்டி மருத்துவ முகாம் மற்றும் மரக்கன்று நடுதல். மரக்கன்று நடுதலோட அவசியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குறப்போ நம்முடைய காலநிலைகள்லாம் எல்லாம் மாறிப்போச்சு. காரணம் என்ன? மரங்கள்லாம் அழிக்கப்பட்டது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆகையால் நம்ம மரக்கன்றுகள் நட்டு மரங்களை நட்டு மற்றும் அதை வளர வைத்து நம்முடைய இந்த கால நிலைகளை மீண்டும் பழைய நிலைக்கு வர நாமளும் பாடுபடலாம். நன்றி.